சொல்றேன்? ஏன்னா பட்டத நாய் நம்மட்ட கடிச்சிட்டு அடிக்கிறான். அவர் அப்படித்தானே கோவக்காராளு. இவர்ட்ட நம்மளால அடி வாங்க முடியல. சரி. எனக்கு வரது டைம் இல்ல. நீ போய் ஆவரத்த ஆவட்டும் பாத்துக்க. மகாராஜா ஜோரங்கி வணக்கங்க. யானே நீங்க மாட்டீங்க. அப்படியே ஒரு என்னடா சிரிக்கிறா? ஏய் இருங்க கிட்ட வந்தா எனக்கு யாரா எனக்கு தண்ணி கோணம் என்ன தண்ணி வந்துருங்க. என்னடா சிரிக்கிறா? சிரிப்பு. நான் சிரித்தால் நீ சிரிப்பாயோ? கொண்டுடுவ ஜாக்கிரதை. ஒரு மகாராஜா சிரிச்சா மந்திரியும் சிரிக்கணுங்க. நான் சிரிப்பது ஆனந்த சிரிப்பு. சரிங்க. நீ சிரிப்பது என்ன சிரிப்பு? நான் சிரிப்பது குப்பாய் விட்டு சிரிப்பு. என்னடா சிரிப்பு? டேய். ஏங்க இப்ப என்னங்க செய்யணும் நானு? என் மந்திரி ஓடிவிட்டான். சரிங்க. மன்னர்களை திரண்டதை சீக்கிரம் உழைத்து வா. கையோட கூட்டிட்டு வரணும். ஓடா. நெக்ஸ்ட் கெட்டப் பெரிய போன நல்லா கட்டிக்கணும். இதுக்கு மேல என்ன உன்னை பார்க்க போற வெடிக்கிறதுக்குள்ள. ஓய் மந்திரி உன்ன மகாராஜா மகாராஜா உன்ன கையோட கூட்டிட்டு வர சொன்னாரு. மகாராஜா என்ன கையோட கூட்டிட்டு வர சொல்றாரு. இது என்னது? கை இப்ப கை பிடிச்சு கூட்டிட்டு வர. கையோட பிடிச்சிட்டியா? அப்படியே தரத்தர நிறுத்திட்டு போ. ஏங்க எங்க 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 ராமன்? கை பிடிச்சிட்டு வந்துங்க. மகாராஜா எங்க இருக்கிறான்? தா பாருங்க கை. மகாராஜா ஒரு சின்ன விண்ணப்பம் கை மேலேயே போடுங்க. என்ன விண்ணப்பம்? கை மேலேயே நான் கையை பிடிச்சிட்டு வர சொன்னீங்க. ஏண்டா அவன் கையை பிடிச்சி கூட்டு வர சொன்னா உன் கையை பிடிச்சிட்டு என்னடா நான்? ஏண்டா என்கிட்ட வேணாம் வாங்குற தம்பி. அடைச்சு ஒண்ணு வருவாங்க. சரிங்க. என்ன என்ன பண்ணுப்ப? என்ன என்ன நக்கலா? என்னை பார்த்தால் அவளுக்கு கேவலமாக தெரியும். இல்லைங்க. எதுக்காக சிரிக்கிறாய்? சிரிப்பை எனக்கு அப்படி சீக்கிரம் என்னங்க பண்ணிட்டு போய் முடியை பிடித்து தவறான நிறுத்துவா. முடி முடிச்சு போடா. தரத்தாருன்னு இழுத்துட்டு வர மாதிரி அங்க ஆயால போட்டு சாக்கல அடிக்க. என்னென்ன சொன்னாரு? முடி முடிச்சு தரத்தாரு இழுத்துட்டு சொன்னாரு. நான் போன மாசம் பழனி மொட்டை அடிச்சு விட்டேன். அதனால தலையில மசூர்ல முடி தானே பிடிச்சி இழுத்துட்டு சொன்னாரு. இது என்னது? முடி கை கொண்டு வா. இப்ப முடி பிடிச்சிக்கிட்டே அப்படியே தரத்தரன்னு நிறுத்திட்டு போ. போறேன். ஏங்க மகாராஜா என்னடா முடி முடிச்சு ஏய் தரத்தாரு மகாராஜா. எங்க 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 அவன்? இங்க பாரு முடி முடிச்சு வச்சு முடிச்சிட்டு வந்துட்டேன். ஏண்டா அவன் மயத்தை பிடிச்சி கூட்டு வர சொன்னா ஓ மயத்தை பிடிச்சி பிடிச்சி போயிட்டாய். ஓ மயத்தை பிடிச்சி பைத்தியக்காரன் நினைச்சியா? நான் அப்பவே சொன்னேன்ல இது எனக்கு கொடுக்காதரா அவனை கொண்டு விடானே. கொடுத்த இப்ப நீ சாவணும். எந்த வேலை? எந்த வேலை? வாத்தியா இருந்த நாளைக்கு தான். என்ன 300 பிடிச்சு கொடுப்பியா? காலையில எவ்வளவு குறையதோ தெரியல. ஏய் சம்பளம் இல்லனால பரவாயில்ல. சரிங்க. அதே ஊர்ல கொண்டு போட்டு தான் போவேன். அவ்வளவு வெறியில இருக்கறான். சரி சொல்லுங்க. டேய் போலித்து வா. என்னங்க போடா. காலை பிடிச்சு கூட்டு காலை பிடிச்சு போ. பாருங்க இருங்க. அடிச்சு கடிச்சு எல்லாம் அவனை பாத்துட்டு வருது. என்ன புளியிலே போட்டு போய்க்கறாங்க. இதுக்கு மேல நீ போயிட்டு போற. டேய் ஓய் காலை பிடிச்சு தரத்தாரு இழுத்துட்டு வர சொன்னாரு. கையை கொண்டு வா. இது என்னது? காலு அப்படி இழுத்திட்டு போ தரத்தரன்னு. ஏய் மகாராஜா என்ன நடக்குது? வாங்க. எங்க காலை பிடிச்சிட்டு வந்துங்க. நிறுத்துங்கள். எங்க காலை பிடிச்சிட்டு வந்துங்க. யார் காலை? இன்னைக்கு அவனை கொல்லுக்கு முடிச்சுக்கிட்டு அவன் காலையை பிடிச்சிட்டு வந்துங்க. ஏண்டா டேய் அவங்க காலை பிடிச்சி கூட்டு வரானா? என்னடா உங்க காலை நீ பிடிக்க முடியாம பிடிச்சிக்கிட்டு தள்ளாடுற ஓடு முட்டி கீழே. முட்டி கீழே. பெரிய பொண்ணு தோடி பொண்ணு காலை நட்டு விடுவேன். உடவுந்தாலும் செட்டெழுந்து பேச வரணும் வீட்டுக்கு. எங்கே அழைத்து வா. அங்களை எண்ணெய் ஓடுவதாக பிடித்த டாக்டரை கூட்டிட்டு வர சொல்றாரு. மந்திரி கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆகுது. 6 மாசம் ஆகுது. அவங்க கொண்டாடி 10 மாசம் முழுவா வரதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லுப்போ. மந்திரிக்கு கல்யாணம் ஆகி 6 மாசம் தான் ஆகுதா? மந்திரிக்கு கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆகுதா? 6 மாதங்கள் காலம்.
ஆனா அவங்க பொண்டாட்டி மட்டும் 10 மாசம் முழுவாத காலம். கேட்கிறவன் கேனைனாலும் தான் அது போல என்ன கேனைன்னு நினைச்சிருக்கிறேன். மந்திரிக்கு கல்யாணம் ஆகி 6 மாசம், அவன் பொண்டாட்டி அப்புறம் 10 மாசம். கண்ணுக்குட்டியோட ஓட்டிட்டு வந்துக்கிறாங்க. கண்ணு ஊட்டி ஓட்டுறானா எறும்பு கொண்டு ஓட்டுறானா அதே தெரியாது. சரிங்க, போய் அது எப்படி பொண்டாட்டி விட்டுட்டு வர சொல்லிட்டுப்பா. எப்படி கேட்டுப்போம். பொண்டாட்டி மாசமா இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, கூட்டிட்டு வர சொன்னாரு. அது என்ன கணக்குன்னு கேக்குறாரு. ஏன்னா இப்ப சந்தைக்கு போறோம், போய் ஒரு ஆடோ மாடோ சென்னையோட சென்னையோட தானே கூப்பிட்டு வரோம். சென்னையோட தானே வாங்கிட்டு வரோம் ஆடு மாடு. அதே மாதிரி முன்னாடி சென்னையோட கூப்பிட்டு சொல்லு. என்ன ஆனது? சந்தைக்கு போறதில்ல, ஆட்டு சந்தைக்கு மாட்டு சந்தைக்கு போறமா இல்லையா? சந்தைக்கு போய் ஒரு அண்ணாச்சுடா அஜித்து வாத்தாரே சம்பளத்தை பிடிப்பியா? ஒரு ரூபா சிரிக்காதரா பையா. என்ன ஒரு சந்தைக்கு போனா ஒரு மாடு வாங்கினா சிரமாடான்னு பார்த்து வாங்குறோம். அப்படி செனையோட போன ஓட்டிட்டு வந்துட்டாங்க. ஓஹோ, பரவாயில்ல, வெச்சினேன். விதவைக்கு வாழ்க்கை இருந்து விட்டார். இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஆகட்டும், நேரங்கள் ஆகிக்கொண்டிருக்கிறது. அடுத்த வாசிக்கிறோம். ஆகட்டும். ஓய், சீக்கிரமா கூட்டாது. எப்படின்னா மாசமா இருக்கிற பொம்பளை விட்டு வர முடியுமா? திடீர்னு என் பொண்டாட்டி பிரசவ வலி ஏற்பட்டுருச்சு. ஏற்பட்டுச்சு. ஆமா, இங்க இருந்து எடப்பாடி போனேன். எடப்பாடி போய் டாக்ஸி கார் ஒண்ணு பிடிச்சேன். சரி, குமரபாளையம் ஜிஹெச் போலான்ட்டு போற வழியில கார் ரிப்பேர் ஆகி போச்சு. சரி, வந்து ஸ்டேரிங் பிடிச்சி லெவலா போறோம். ஓ, நீ வந்து ஸ்டேரிங் பிடிச்சி ஓட்டிட்டு இருக்கிற, லெவலா போயிட்டு இருக்கிறேன். என் பொண்டாட்டி போறன்னு தள்ளிட்டு வர, வரதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லு. என்ன மந்திரி பொண்டாட்டி மாசமா இருந்தான்னு சொன்னல. சரி, அதனால அவங்க பொண்டாட்டிக்கு பிரசவ வலி ஏற்பட்டுச்சா? ஓ, மந்திரி மனைவி மாதமா இருப்பதனால வயிற்று வலி ஏற்பட்டுச்சா? பிரசவ வலி. அதனால இங்க போய் ஒரு டாடா ஈஸ் கார் பிடிச்சி, டாடா ஈசி கார் ஏங்க இங்க இருக்கு, அது சொல்றதே டாக்ஸி டாக்ஸி. ஓ, டாக்ஸில போறாங்க 2 பேர் ஹாஸ்பிடலுக்கு. சரி, போற வழியில வண்டி ரிப்பேர் ஆகி போச்சா? அதனால வண்டியை வந்து கோமாளி ஓட்டுறானோ, ஸ்டேரிங் பிடிச்சி ஓட்டிட்டு இருக்கானோ. சரி, அவங்க பொண்டாட்டி பின்னாடி இறங்கி தள்ளிட்டு வராங்க. ஏண்டா மாதமா இருப்பது யார்? அவங்க பொண்டாட்டி, அவன் மனைவி. ஆமா. ஏண்டா இவன் போய் காருக்குள்ள உட்கார்ந்துகிட்டான், அந்த பொண்டாட்டி அவன் பொம்பளை காரை பின்னாடி தள்ளிட்டு வரான். என்ன பைத்தியகாரத்தனமா இருக்குது? எப்படி 4 அடி அடிச்சா போட்டு வண்டி பல்ல கடிக்கிறா? என்ன பல்ல கடிக்கிறா? எனக்கு ஓரமே வராதுங்க. இன்னைக்கு ஒரு ராத்திரி நீ பல்ல கடிச்சாலும் சரி, அதை கடிச்சாலும் சரி. போய் பொண்டாடி விட்டு கூட்டு வரட்டுமா? ஓ, போயிட்டு வா. டேய், நான் கார் சொன்னாலும் சரி, காரை எங்க விட்டாலும் சரி, 2 பேத்துக்கு கூட்டு அண்ணா, எப்படி குமரபாளையம் ஜிஹெச் போய் 2 பெட்டத்தை 2 பெட்டு. ஆமா, மந்திரிக்கு ஒரு பெட்டு, மந்திரிக்கு ஒரு பெட்டு, மந்திரி பொண்டாட்டிக்கு ஒரு பெட்டு, மந்திரி முக்க, மந்திரி முக்க, மந்திரி பொண்டாட்டி குழந்தை பெக்க, மந்திரி பொண்டாட்டி குழந்தை பெக்க. மகாராஜா நீங்க அது மண்டி போட்டு ஏன் சொல்றாரு? என்ன ஆனது? மகாராஜா போன வாரியம் என்ன ஆனது? இங்க இருந்து காரை தள்ளிக்கிட்டு சரி, குமராபாளையம் ஜிஹெச் போயிட்டாங்களா? கூட்டி வச்சு திரியலாம். சரி, அதனால அங்க போயிட்டாங்களா? அதனால அங்க போன உடனே 2 பெட்டான். ஆச்சாச்சி புத்தா துணி வெட்டுறாங்க. ஆமா, மாதமா இருப்பது அவன் தான் மனைவி தானே. ஆமா. எதுக்கு 2 பேர் தெரியலைங்க? இன்பத்திலே பங்கெடுக்கிற மாதிரி குடும்பத்திலயும் பங்கு எடுத்துக்கிட்டாங்க. சொல்றான் இல்ல, குடும்பத்திலயும் பங்கு எடுத்துக்கிட்டாங்க. 2 பெட்டை எடுத்து, சரி, 2 பேரும் பெட்ல படுத்து படுத்துக்கிட்டு கோமாளி முக்க, ஓ மந்திரி முக்க, ஆச்சாச்சி புத்தா துணி வெட்டுறாங்க. முக்கட்டு முக்க, கோமாளி போட்டாடி பெக்க, அது மகாராஜா நீ மண்டி போட்டு டீ குடிக்க போயிட்டு, டீ குடிக்க
அடிக்கிறதுக்கு. ஏண்டா உன்னை அணைப்பதற்கு ஒரு ஆள் வேணுமா? ஆமா சாமி. ஆமா. என்ன பேசுகிறோம் என்று அறிந்து தெரிந்து கொண்டு பேச வேண்டும். அப்படியாகட்டும். அச்சம் அச்சம், மடம் மடம், ஞானம் தானம், பயம் பயம், பயப்பணம் பயப்புணம், ஐம்புலங்களை அடக்கி ஐம்புலங்களை அடக்கி சரிங்க. வாய்மூடி வாய்மூடி கேட்கும் கேள்விக்கு மட்டும் பதில். சரி. பேசலாம் என்றால் அங்கத்திலே பகவதியை காக்கைக்கு என் திட்டம் அளித்து காக்கைக்கு ஆக்குவேன் சாக்கரை. போனால் போகட்டும். ஆயாலாம் கூத்து முடிச்சு பச்சாலும் கிளம்புங்க. அதுக்கு போயிட்டு அப்புறம் கூத்தாடுறது. நான் பேசக்கூடிய வீண் வார்த்தை போனால் போகட்டும். நாட்டுக்கு நாடு மகாநாடு நீர்வளம் நிலவளம் ஜலவளம் பொருதிய மட்டுமா தேசம். இந்நகரத்தின் பெயர் என்ன? இதா அருமையான ஊரு. என்ன ஊரு? ரொம்ப புதுசு புதுசான ஊரு. சொல்றா. இதுதான் நீ நக்கடபாளையம். எதுக்கு சிரிக்கிறாய்? நான் சிரிக்கிற மாதிரி கேக்குது. சாமி மாரியாத்தா எல்ல மாரியம்மா யாராரு என்ன அடிக்கிறாங்களோ 10 வருடம் தொட்டு அடிக்கிறாங்களோ அவங்க நல்லா இருக்கட்டும். நான் 5 விரலில் சாட்டை பிடித்திருக்கிறேன். இந்த சாபம் எனக்கு கேட்குமா? நல்லா இருக்கட்டும் தான் சொல்லுங்க. சாபம் எடுத்திருக்கிறதா? ஏன் இந்த பைத்தியக்காரத்தனம்? அரங்கேற்ற செலுத்திய நாடகம் என்ன? அருமையான நாடகம். சொல்ல. சூப்பரான நாடகம். என்ன நாடகம்? ரொம்ப கஷ்டம் நாடகம். என்ன நாடகம்? தமிழ்நாட்டுல எந்த கூத்தாடிங்களும் இந்த மாதிரி நாடகம் ஆடிக்க முடியாது. சொல்றா. இந்த ஊர்ல தான் வச்சுக்கிறாங்க. இந்த நாடகம் ரொம்ப பொம்பளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி? ஆமா. என்ன நாடகம்? ஈ தமிழ்ல போடுறாங்களே செம்பருத்தி. இன்று வைத்த நாடகம். நாடகம் கீச்சக சம்காரம். கீசக சம்காரம் என்று சொல்லக்கூடிய அருமையான பணத்தை கோச்சகை சம்காரம். கீச்சக சம்காரம். கீசக சம்காரம் என்று சொல்லக்கூடிய அருமையான பணத்தை இன்று நிலைநாட்டிக்கிறாங்க. இன்று வைத்துள்ளார். ஆமா. இந்நாடகத்தில் நீங்க யாரு? நான் வந்திருக்கிறது. நீங்க யாரு சுவாமி? நான் யார்? யாரு? என் பெயர் என்ன? என்ன? என் ராஜ்யம் என்ன? சொன்னால் தெரியுங்க. ஒவ்வொன்று சொல்லுவதை செவி கொடுத்து அவதிக்க வேண்டும்.
கேளுங்க மகாஜனங்களே, கூத்து இது மட்டும் எப்படி இருந்துச்சு எனக்கு தெரியாது. ஆனா இதுக்கு மேல விடியற மட்டும் கூத்துலாம் அருமையா இருக்கும். ஆனா விடியறதுல கோமாளி சாவறானா சாமி. சும்மாவா காசு கொடுப்பாங்க? எத்தனை நாள் விருத்தம் சொல்லி தந்துக்கிறேன். என் விருத்தம் உள்ள விருத்தம் இந்த மாதிரி விருத்தம் மட்டும் வெளியே வந்து பாடுங்க நான் சொல்லி தந்துக்கிறேன். ஆமா, இன்னைக்கு கூட இது போடுங்கன்னு மறந்து போயிட்டீங்க. இருங்க, யாச்சாமி அழுவுறீங்க? ஏங்க, நான் எத்தனையோ பேருக்கு இந்த மாதிரி விருத்தம் சொல்லி தந்துக்கிறேன். ஆனா நிறைய பேர் என்னால பொழைச்சுக்கிறாங்க. நிறைய பேர் செட்டு கட்டி கூத்து தனியா ஆடுறாங்க. ஆமா, இந்த விருத்தத்தை உனக்கு சொல்லி தரேன். நீ வா, நல்லா தெரிஞ்சுக்குவா. சரியான சந்திரகுலம், சரியான சந்திரகுலம், சந்திரகுலத்து வேந்தன், சந்திரகுலத்து வேந்தன். சிரிக்கிற கொலாய் படுத்து போச்சாமி. மன்னாதி மன்னர் போற்றும், மன்னாதி மன்னர் போற்றும், மகடமுடி வேந்தர் போற்றும், மகடமுடி வேந்தர் போற்றும், ராஜர் போற்றும், ராஜதி ராஜர் போற்றும், ராஜர் கதபதி ஆதிரன், ராஜருக்கு அதிபதியான வீரன், சூழபாலும் சூழபாலும், புகழுகின்ற புகழும், புகழுகின்ற புகழும், புகழுகின்ற புகழும், திக்கெங்கு புகழ் பெற்று, திக்கெங்கு பேரு புகழும் பெற்று, பெயர் உங்க பெயர் வெற்றி மதகரியான் பீமச்சேரன். பொழைக்கிறேன். என் பெயர் வெற்றி மதகரி பீமச்சேரன் இருப்பினும் பீமச்சேரனா இருந்தால் என்ன சாமி? என்னடா வெற்றி மதகரி பீமச்சேரனா இருந்தாலும் உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தை யாரு? என்னை பெற்றாலே என் தாய் தந்தை யாரு சாமி? எங்க அம்மா. அம்மா அம்மா கூத்து பார்க்க வந்துக்கிறாங்களா? உங்க அம்மா என்னை பெற்றாலே போதும். மாதா யாரு சாமி? சொல்லுங்க. வாய் துறக்காதீங்க, நான் வாயில விட்டுருவேன். நம்ம பத்து வளர்த்து வந்து என்னை பார்க்க கேட்பாங்க. அழகா ஒரு பாட்டு பாடலாம்னு நினைக்கிறேன். எப்படி பாரம்பரிய ஆட்டோக்கார நாய் ரெட்டிக்கார நாயமுள்ள ரெட்டிக்கார
ஆபத்தி விட மாட்டேன் வெள்ளம் புயல் மலையோ மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் அகங்க பசி எடுத்தா பலகாரம் அளவு சாப்பாடு ஒரு நேரம் இலவசமா வரேமா இலவசமா வரேமா ஒண்ணு தாரேமா நீங்க நான் பிரசவத்துக்கு இலவசமா வாரேன்பா ஓ பொண்டாட்டிக்கு பிள்ளை ஒண்ணு தாரேன்பா யாரு என் தாயார் குந்திமந்தாரி ஓ தாயோ குந்திமந்தாரி என் தந்தையார் பாண்டராஜன் ஓ தந்தையோ பாண்டி மகாராஜன் எப்படி என்னை 10 மாதம் 3 நாள் வயசினாரி அங்கிருந்த முதுபெற்றாலே என் தாய் யாரு சாமி எனக்கு 2 தாய்மார்கள் யாரு என் தாயார் ஓய் ஓய் அதாவது என் தந்தையோடு உடன் பிறந்தவர்கள் 3 பேர் யாரு என் பேரான பெரிய தந்தை திருராஷ்டிர மன்னன் திருராட்டி மன்னன் என் தந்தையார் பாண்டராஜன் உங்க தந்தையாரோ பாண்டிராஜன் என் சிறிய தந்தை விதுரண மன்னன் அப்படி மூவர் பிறந்து அதாவது திருராஷ்டிரருக்கு 100 மன்னர்கள் பிறந்தார்கள் சரிங்க இந்த பாண்டராஜனுக்கு நாங்கள் 5 ராஜாக்கள் பிறந்தோம் ஓ 5 ராஜாக்கள் அப்படி 5 ராஜாக்கள் பிறந்து 5 சிறு வயது அறியாத பருவம் 5 சிறு வயது குழந்தை பருவத்துல சிறங்கி வனத்தில் என் தாய் அதாவது மந்தார தேவியும் என் தந்தையார் அவரது மகாமனிதர் கொடுத்த சாபத்தால் ஆண்டு மனிதர்களா ராஜா குலத்து பிள்ளைகள் இறங்கவனத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்லி எங்களை அஸ்தினாபுரம் அழைத்து சென்று சரிங்க அதாவது குருவாகிய துரோணர் பாடசாலையில ஆமா சரிங்க எங்கள் 5 ராஜாக்களையும் அஸ்தினாபுரத்து மன்னர்களையும் சேர்த்து வைத்தார் சரிங்க நம்பா சின்னஞ்சிறு வயதில் இருக்கும் போது பாண்டவர்களும் அஸ்தினாபுரத்து மன்னர்களும் விளையாடுவது ஆடு விளையாட்டில் இந்த 5 ஜெயம் பெறுவது அந்த 100 பேரும் தோல்வி அடைவது அப்போது பார்த்தான் வஞ்சகம் என்ன செய்தான் இந்த 5 ராஜாக்கள இந்த பீமச்சேனனுக்கு இவ்வளவு பெற்ற பலம் இவன் ஒருவனே நாம அனைவரையும் அழைத்து விடுவான் சரி இவனை சும்மா விடக்கூடாது அப்படி என்று சொல்லி நடக்கின்ற பாதையில் அச்சமல்லும் படிக்கின்ற கதையில் கூறுவதையும் படிக்கின்ற பாதையை பாவங்களும் நம்பா உண்ணுகின்ற சாத்தில் அஞ்சை கலந்து விட்டான் சரிங்க அத்தனை வஞ்சகத்துக்கும் உயிர் தப்பினீங்க உண்மைதான் சரி பிறகு என்ன செய்தான் சாமி அரக்குமா மாளிகை கட்டி அந்த அரக்குமா மாளிகையில பாண்டவர் 5 ராஜாக்கள் என் தாய் குந்தியம்மா 6 பேரத்தையும் எரிக்க துணிந்தான் ஆமா சரிங்க அந்த அரக்குமா மாளிகையில இருந்து நாங்கள் தப்பி பிழைத்து இடுமாவனம் சென்றோம் உண்மைதான் சரிங்க இடுமாவனம் சென்று பாண்டவர்கள் நாங்கள் ஒட்ட பாறாங்கள் மேல படுத்திருக்கும் போது இடுபாசுரன் என்ன செய்தான் என்னங்க நரவாளை வீசுகிறது அப்படி என்று சொல்லி எங்களை சாப்பிட முன்பற்றான் யாரு இடுபாசுரன் ஆமா சரிங்க அப்போது நாங்கள் என்ன செய்தோம் என்னங்க நம்பா நான் கண் விழித்து பார்த்து அவனை நேர்கொண்டு இடுமாசுரனை வதம் செய்தேன் இடுபாசுரன் ஆமா சரிங்க இடுமாசுரனை வதம் செய்த உடனே உங்களோட கமலக்களி என்ன செய்தான் என்னங்க என் அண்ணனை மடத்துவன் யாரோ அவனையே நான் திருமணம் செய்து கொள்வேன் அப்படி என்று சொல்லி நம்பா என்னை திருமணம் செய்து கொள்ள இடுமி ஆசைப்பட்டால் சரி அண்ணா தர்மராஜா இருக்கும் பொழுது நான் எப்படி உன்னை திருமணம் செய்துக்க முடியும் எப்படி செய்ய முடியும் உன்ன பிறந்த இருக்கும்போது நமக்கு திருமணம் செய்ய முடியாது நாம கல்யாணம் பண்ணலாமா பண்ணக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லி எங்க அண்ணனுக்கு முருங்க மரத்தை கல்யாணம் பண்ணி சரி கல்யாண முருங்கை என்று பெயர் சூட்டினோம் கல்யாண முருங்கை என்று ஆமா சரி அப்படி இடுவாமனம் சென்று இடுமாசுரம் செய்து சரிங்க பிறகு 300 மங்கலம் சென்றோம் 300 மங்கலம் ஆமா சரி 300 மங்கலம் சென்று என்ன நடந்தது தெரியுமா என்ன சாமி அம்மா பார்வதி அம்மா என்று ஒரு தாய் ஆமா சரி அங்க 300 மங்கலத்துல பக்காசுரன் ஆட்சி நடந்தது தினந்தோறும் என்ன செய்ய வேண்டும் என்னங்க 7 வண்டி சோறு அவனை கொண்டு போய் கொடுக்கணும் சாமி 7 வண்டி சாதம் யாரு இடுமாசுரனுக்கு பக்காசுரனுக்கு ஆமா அப்படி தினந்தோறும் ஒவ்வொரு வீட்டு போற
அந்த பக்காசூரனுக்கு சோறு கொண்டு போய் கொடுக்கிறது. ஓ 7 வண்டி சாதம் கொண்டு போகணும். ஆமா சரிங்க. அப்ப பார்பரி அம்மான்னு ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கு குழந்தைகளே கிடையாது. ஓ குழந்தைங்களே கிடையாது. ஆமா சரி. ஒரு நாள் தினமாக அந்த அம்மாவுக்கு முறை சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கிறது. சரிங்க. என்ன பண்றது, நம்மளுக்குன்னு ஒரு பையன் இருந்தா பையன் இருந்தான் சாப்பாடு கொண்டு போய் கொடுப்பானே அப்படின்னு சொல்ல நாங்க பஞ்சல் வலிக்க போன பாண்டவர்கள் அந்த பாப்பாரம்மாவி அதாவது வீட்டுல நான் அதாவது உனக்கு பதிலாக உன் மகனாக நான் இருக்கிறேன் நான் போய் சோறு கொண்டு போய் விட்டு வரேன் அப்படின்ட்டு நாங்க 5 பேர் அங்க அடைக்கலம் ஆகி நான் என்ன செய்தா தெரியுமா, அந்த பக்காசூரனுக்கு சோறு கொண்டு போறேன். ஓ நீங்க 7 வண்டி சோர்த்தியும் இந்த பக்காசூரனுக்கு. ஆமா சரி. சோத்த கொண்டு போய் நம்ம ஓய் அவன் 7 வண்டி சோத்தியும் 7 உருண்டையா பிடிச்சிருப்பான். ஓ 7 வண்டி சோத்தத்தை 7 உருண்டையா அவன் பிடிச்சிருப்பான். சரி. ஆனா நான் என்ன பண்ணேன், நீ என்ன பண்ணீங்க, போய் பக்கத்துல இருக்கிற மலையில உட்கார்ந்து அந்த 7 வண்டி சோத்த ஒரே உருண்டையா பிடிச்சி வாயில போட்டேன். அப்படியே 7 வண்டி சாதத்தை ஒரே உருண்டையா பிடிச்சி நீங்க கபார்னு வாயில போட்டேன். சரிங்க. என்னடா சோறு கொண்டு வந்த வண்டியில சோறு இல்ல, இவன் ஒருத்த மட்டும் இருக்கிறானே அப்படின்னு என்ன வந்து யாரு நீ அப்படிங்கிற பக்காசூரம் உங்களை. ஆமா சரி. அப்படின்னா நான் தான் உனக்கு சோறு கொண்டு வந்தேன். சோறு எங்க நான் தின்னுட்டேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு. அப்படியா வந்ததே கோபம் இருவருக்கும் சம யுத்தம். அப்படி யுத்தத்துல பக்காசுரனை ஆக்குப்பால் சிரித்தேன். பக்காசுரனை மடிச்சிட்டீங்க. ஆமா சரி. பக்காசுரனை உதவி செய்து பாஞ்சாலி தேசம் சென்றோம். பாஞ்சாலி தேசம் சென்று என் தம்பியாகப்பட்ட அர்ஜுனன் என்ன செய்தான் தெரியுமா, நம்ம வளையாத விண்வளைத்து வஞ்சியை திருமணம் செய்து கலைத்து வந்தான். சரிங்க. அதாவது அழைத்து வந்து என் தாயிடம் கேட்டான். சரி அம்மா சரி அப்படி பாஞ்சாலி சென்று பாஞ்சாலி திருமணம் செய்தோம். சரிங்க. பாஞ்சாலி திருமணம் செய்த உடனே நாட்டுக்கு சென்று எங்கே வசிப்பது பாண்டவர்கள் எங்கே அப்படி என்று கேட்கும் பொழுது அதாவது அகண்ட காண்டாவளத்தை கைநீட்டி காட்டினார். அந்த காண்டாவளத்தை காண்டி மனத்தால் எரித்து இந்திர பிரசவம் என்று சொல்லக்கூடிய அழகான மாரியை உருவாக்க செய்து அங்கே வாழ்ந்து வந்தோம். என்ன செய்தான் தெரியுமா, எங்களுக்கு சரிதமாக சபா மண்டபத்தை கட்டி எங்களை விருந்து கலைத்தான். துரியோதனன். துரியோதனன் கள்ளம் கௌடமையாத பாண்டவர்கள் விருந்துக்கு சென்று உணவு அவருக்கு கால ஆவது இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆடு பகடியில தந்திரமார்க்கமாக அமர வைத்து என்ன செய்தான் தெரியுமா, நாடு நகரம் நவீன செங்கோல் உப்புச்சட்டி வழியோடு அனைத்தும் இழந்தோம் பாண்டவர்கள். அனைத்துமே இழந்துட்டீங்க. நாலு பாண்டவருக்கு 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு அஜ்ஞாதவாசம் பங்குள்ள பிரகாரம் கழித்து வந்தால் 14 துறைவனம் என்று குருபெரியார் கட்டளை. குருபெரியார் கட்டளை. அந்த கட்டளை கிணங்க 1வது சூரியவனம், 2வது ராமரிஷிவனம், 4வது காமதேவனம், 5வது சைந்துவனம், 6வது காமதேவனம், 7வது கந்தர்வனம், 8வது குருவாசனம், 9வது ரோமேஸ்வரம், 10வது பாலைவனம், 11வது ஊத்கிரிவனம், 12வது காமிகாவனம். இந்த காமிகாவனத்தை முடித்து இன்று ஓராண்டு அஜ்ஞாத வனத்துல நாங்கள் மறைபொருளாக வாழ்ந்து வர வேண்டும். ஆனா இன்று தினமாக ஏதோ காரணமாக என்னமோ காரணமாக அண்ணாவாகப்பட்ட தர்மச்சேரன் அழைத்திருக்கார். சரி. அதனால எங்க அண்ணா தர்மரை பார்க்க வேண்டும். அதுக்கு முன்பதாக என் தேவியாகப்பட்ட பாஞ்சாலி அழைத்து வா. அப்படியே சந்தித்து விட்டு பிறகு வருகிறேன்.